அனைத்து தமிழ் மக்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு நல்ல ஸ்கீம் கொண்டு வந்திருக்கேன். போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு பழைய ஸ்கீம், எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஸ்கீமாக இருந்தாலும் உங்களுக்கு புரிகிற அளவுக்கு ஈஸியாக சொல்கிறேன். இந்த ஸ்கீம் பற்றி எல்லாத்துக்கும் தெரியும், இருந்தாலும் ஒரு சிறிய விளக்கத்தோடு உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். இந்த ஸ்கீம் இருக்கிறதுலே பெஸ்ட்டான ஸ்கீமு, நல்ல ஸ்கீமு. இதை நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக நீங்கள் அந்த ஸ்கீமை யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு சேமிப்பை தொடங்கி ஒரு நல்ல முதலீடு பண்ணி நீங்கள் வாழ்க்கை நல்லா சிறக்கணும். அதுதான் என்னோடய ஆசை. அந்த ஸ்கீம் பேர் என்னென்னா ஆர்டி ஸ்கீம். ஆர்டிங்கிறது ரெக்யூரிங் டெபாசிட். இந்த ரெக்யூரிங் டெபாசிட் ஸ்கீம் எல்லா இதில் இருக்கும். போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் நீங்கள் முதலீடு பண்ணலாம், பேங்க்ஸ்லேயும் பண்ணலாம். ஆனால் ரொம்ப ஈஸியானது. சிம்பிளாக சொல்லப்போனால் ஒரு சிறிய தொகை நம்ம மாடலில் அதில் முதலீடு பண்ணி ஒரு பெரிய தொகை பார்க்கலாம். ரெக்யூரிங் டெபாசிட் பேர். மாதந்தோறும் ஒரு சிறிய தொகை, அதாவது நீங்கள் ஒரு ஈஸியான ஒரு சின்ன அமௌண்ட்டு, ஒரு 200ரூபாலேருந்து 300ரூபா வரைக்கும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். இதில் போஸ்ட் ஆஃபீஸ்லேயோ பேங்க்ஸ்லையும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அதனால் ஒரு ஈஸியானது. மாதந்தோறும் ஒரு சிறிய தொகை நீங்கள் போட ஆரம்பிக்கலாம். அதுக்கடுத்து அரசு பாதுகாப்பு. இது எந்த ஒரு பங்குச்சந்தை தொடர்பான அபாயங்கள்லேருந்து வேறுபட்டது. நீங்கள் ஈஸியாக போஸ்ட் ஆஃபீஸ்லையோ இல்லை எஸ்பிஐ பேங்க்லையோ நீங்கள் ஒரு அரசு சார்ந்த பேங்க்லையோ நீங்கள் ஈஸியாக ஆரம்பிக்கலாம். அங்கே கேட்குற டாக்குமெண்ட்டை கொடுத்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஈஸியாக ஆரம்பிச்சிடலாம். நீங்கள் ஒரு நல்ல ஒரு அரசு பாதுகாப்பு திட்டம். இதில் நீங்கள் முதலீடு பண்ணிங்கன்னா நீங்கள் பயப்பட தேவையே கிடையாது. அதுக்கடுத்து பாருங்கள், 5 வருடம். நீங்கள் ஒரு நீண்ட தூர முதலீடு பண்ண தேவையில்லை. நீங்கள் குயிக்காக ஒரு 5 வருஷம் நீங்கள் ஒரு முதலீடு பண்ணிங்கன்னா அந்த ஸ்கீம் ஒரு பெஸ்ட்டாக இருக்கும். 5 வருஷத்துலேயே நீங்கள் முதலீடு பண்ண அமௌண்ட்டை வட்டியை வாங்கி நீங்கள் உடனே நீங்கள் அந்த வட்டி அந்த பணத்தை அனுபவிக்கிற மாதிரி இருக்கலாம். அதனால் வெறும் 5 வருடம் தான், ரொம்ப லாங் டர்மாக கிடையாது. அதனால் ஒரு ஈஸியானது தான், குறைந்த ரிஸ்க்கு. இதில் ரொம்ப ரிஸ்க்கெலாம் ரொம்ப அதிகம் கிடையாது. நம்ம வாட்டில் மாதம் போட போகிறோம், அது வட்டி ஏறிட்டே இருக்க போகுது. அதனால் குறைந்த ரிஸ்க்கு. அனைவருக்கும் ஏற்ற முதலீடு. அதாவது நீங்கள் பணக்காரன் மட்டும்தான் போடணும், ஏழை மட்டும்தான் போடணும் அப்படின்னு கிடையாது. எல்லாருக்கும், படிக்கிற குழந்தைகளிலிருந்து கல்லூரி, பெண்கள், முக்கியமாக மிடில் கிளாஸ் சேர்ந்தவங்களுக்கு இந்த முதலீடு ஈஸி. நீங்கள் ஒரு சேமிப்பு பழக்கம் அப்படின்னு உங்களுக்கு வேணுமோ டக்குன்னு நீங்கள் இந்த ஆர்டியை செலக்ட் பண்ணலாம். அதுக்கடுத்து பாருங்கள், இன்வெஸ்ட்மெண்ட் டீட்டெயில் எப்படின்னு சொல்கிறேன். இது இன்வெஸ்ட்மெண்ட் டீட்டெயில் நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். மாதம் நீங்கள் ஒரு 5000 ரூபா, அதாவது நீங்கள் 5000 ரூபா தான் போடணும்னு சொல்லல. நீங்கள் பெரிய பணக்காரன் இல்லை, நீங்கள் ஏழைக்கு ஏற்ற மாதிரி முதலீடே பண்ணலாம். ஒரு 500 ரூபாய் 300 போடணும். ஃபஸ்ட்டு நான் எதுக்கு இந்த வீடியோ போடுறேன்னா, உங்களோட சேமிப்பு பழக்கத்தை அதிகப்படுத்தலாம். இந்த சின்ன வீடியோவில் உங்கள் ஒரு ஆள் நீங்கள் சேமித்தாலும் அது எனக்கு வெற்றி தான். லைக்கு, ஷேராக அதெல்லாம் 2வது வரை. எனக்கு நீங்கள் சேமிப்பு பழக்கத்தை உண்டாக்கி ஒரு மணி மேனேஜ்மெண்ட் நீங்கள் கற்றுக்கணும். அதான் என்னோடய ஆசை. ஒரு எக்ஸாம் சொல்கிறேன் பாருங்கள். இன்வெஸ்ட்மெண்ட் டீட்டெயில்ஸில் மாதம் 5000 போட்டால் 60 மாதம், அதாவது 5 வருடங்கள் சொன்னேன். 5 வருடங்கள் என்று 12 மாதம், 60 மாதங்கள். ஒரு மாதம் 5000 போட்டிங்கன்னா 60 மாதத்தில் மொத்த முதலீடு ஒரு 3 லட்ச ரூபா பண்ணுறீங்க நீங்கள், மொத்த முதலீடு. அப்போ வட்டியும் ப்ளஸும் சேர்ந்து ஒரு 3,50,000 உங்களுக்கு கிடைக்குது. இதில் வட்டி மட்டும் பாருங்கள் 56,000. இதெல்லாம் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன். இதில் வட்டி எவ்வளோ வரும்னா 6.75% தான் வட்டி உங்களுக்கு. இந்த ஆர்டிக்கு உண்டான வட்டி 6.7. இது வருஷத்துக்கு வருஷம் அரசு மாற்றுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆனால் இப்போதைக்கு மாறலை. இப்போதைக்கு ஆர்டி 6.7%. அந்த வட்டி போட்டோம்னா உங்களுக்கு 3,56,000 வருது, வெறும் 5 வருடங்களில். நீங்கள் 5000 போட்டால் இந்த அமௌண்ட் வரும். நீங்கள் 500 ரூபாய், 200 ரூபாய், 300 ஏதோ போட்டால் உங்களுக்கு ஏதோ ஒரு அமௌண்ட்டு அந்த வட்டியோட கிடைக்கும். அதாவது இதில் எது முக்கியம்னா, உங்கள் சேமிப்பு பழக்கத்தை ஊக்குவிக்கிறது என்னோட முக்கியம். நீங்கள் அமௌண்ட்டை பார்க்காதீங்க. உங்களால் முடிஞ்ச 100, 50 எதையாவது போடுங்க மக்களே. சேமித்து வைங்க. இன்றைக்கி பணம் காசு தான் உங்களை காப்பாற்ற போகுது, வேறு யாரும் காப்பாற்ற மாட்டாங்க. பணத்து இருந்தால் தான் மதிப்பு. வெளியில் சொல்லுவான் ஒருத்தன், சம்பாரிச்சவன் சொல்லுவான் நான் பணம் இருந்தால் நிம்மதி இல்லைன்னு சொல்லுவான். ஆனால் அவன்கிட்ட தான் அதிகமான பணம் இருக்கும். எடுத்துக்கிட்டு நம்ம ரஜினிகாந்த், அவர் 1000 கோடி வச்சுருக்காரு, ஆனால் கேட்டால் நிம்மதி இல்லை அப்படின்னுவார். அப்படிலாம் கிடையாது. அவர் உழைக்கிறாரு, சம்பாதிக்கிறாரு, பணத்தை சேவ் பண்ணணும். அது மாதிரி நீங்களும் ஒரு 100 ரூபாய் 200 சேமித்து வாழ்க்கையில் முன்னேற பாருங்கள். அதுக்கு தான் நான் அந்த ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணேன். சின்ன சின்ன சேமிப்பு ஸ்கீம் போடுவேன். நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி பண்ணாலும் போதும். பாருங்கள், 3500 கிடைக்குது. 3,56,000 உங்களுக்கு கிடைக்கிது. வட்டி மட்டும் 56,000 கிடைக்குது. இது 5000. அதுக்கடுத்து பாருங்கள், ஏன் பெஸ்ட்டு ஆர்டி? ஏன் மற்ற திட்டங்களும் ஈஸியாக? இது ஈஸியாக நீங்கள் அக்சஸ் பண்ணலாம். நீங்கள் பேங்க்கு போங்க, போஸ்ட் ஆஃபீஸ் போங்க, ஈஸியாக பண்ணிடலாம். ஒரு சிறிய தொகை முதலீடு பண்ணலாம். நீங்கள் பெரிய பெரிய அமௌண்ட்டு, பல்க் அமௌண்ட்லாம் போடணும் அவசியம் இல்லை. அவ்வளோ காசு இருந்தால் தான் சேமிக்க முடியும் அப்படிலாம் கிடையாது. ஒரு 100, 200 கூட ஆரம்பிக்கலாம். போஸ்ட் ஆஃபீஸ், பேங்க்ஸு, நீங்கள் எங்கேயும் பார்த்தாலும் நேராக போஸ்ட் ஆஃபீஸில் போய் நான் ஆர்டி ஓப்பன் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா அவங்க அழகாக ஒரு டாக்குமெண்ட்ஸ் கேட்பாங்க, கொடுத்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். குழந்தைகள், பெண்களுக்கு ஏற்றது. குழந்தைகள், பெண்களுக்கு பெண்கள் மேக்ஸிமம் வெளியில் போய் எங்கேயும் டெபாசிட் பண்ண தேவையில்லை. அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக உங்கள் பக்கத்து உங்கள் ஊரில் உள்ள போஸ்ட் ஆஃபீஸ் நீங்களே டேரெக்டாக அக்சஸ் பண்ணி பண்ணலாம். லோன் வசதியும் இருக்குது. இதுக்கு என்ன லோன் வசதி, நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் டெபாசிட் பண்ணுறீங்க அதுக்கேற்ற மாதிரி லோன் இருக்கும். அதுக்கேட்டு தெரிஞ்சுக்க. இந்த வீடியோ ஒரு அடித்தட்டு மக்களுக்கு சென்றடையணும். நீங்கள் நல்லா சேமித்து நல்லா பணக்கார ஆகணும். அதான் என்னோடய ஆசை. இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வீடியோ எடிட்டிங், கிராஃபிக்ஸ் இந்த மாதிரி கலராக இல்லை, என்னால் முடிஞ்ச அளவுக்கு எழுதி உங்களுக்கு புரிகிற அளவுக்கு எழுதி போடுறேன். இந்த வீடியோ பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.